கருப்பி அடி சிங்கப்பூர் சிரிக்கி வாடி வாடி வாடக பப்பாட்டி பப்பாட்டி பஸ் ஸ்டாண்டு தேடி வருது. ஐய கருப்பியை பற்றி நல்லா பாட்டு பாடும்போது இப்படி ஒரு லக்கு புக்குன்னு இருமல் வருது. என்னத்த சொல்ல? சரி, அது என்னக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிற? நானும் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறேன். கடைசி காலம் வரைக்கும் கட்டுன கணவனுக்கு மேலே நான் கண்காணிப்பாக பார்க்குறேன் சிக்குபாய. இதோட நான் அங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் போகக்கூடாது, மொத்த ஒட்டு உறவு வேண்டாம், கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் அவரை நான் பார்த்துக்கிறேன் கபர்ஸ்தான் குழி போகிற வரைக்கும் சொல்லி ஏன் வாக்கு கொடுக்க மாட்டேங்கிற? என்னை எதுக்கு தெரியுமா நீ ஆட்டி படைக்கிற? உனக்கு இன்னொன்று வேணுமா நீ எப்படி தெரியுமா எல்லாத்தையும் நீ வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே கடைசியாக அவளை விட்டுட்டு போயிட்டாலே அவள் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆயாவா வச்சிருக்கிற. ஆயல்லி போடுறது ஆயாவா வச்சிருக்க. அதுக்கு தான் என்னைய உனக்கு ஐயோ சின்ன வயசு, ஐயோ வெளிநாட்டுக்காரன் போயிடுவாளோ வாழ்ந்துருவாளோ அப்புறமா அடுத்து கடைசி போயிட்டான்றதுக்காக நம்மளை வச்சு தலையில் எடுத்து ஆயல்ல போட வச்சிருவாங்களே. நீ ஆயெல்லாம் அள்ளி போட மாட்ட, ஆயல்லி அமுக்கி வச்சு கொண்டுருவ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலதான் நீ என்னையவே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க. அது பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்த நீ எனக்கு கணக்கே போடக்கூடாது. உனக்கு 2 தேவையான்னு நீ கேட்கவே கூடாது. ரைட்டா? அவர் ஒரு என்ன சொல்ல, எப்படி சொல்ல, கணவன் தாலி கட்டின கணவன். ஓகேவா? தாலி கட்டின கணவன் ஒரு பாசத்துக்காக இருக்கிறாரு. ஓகேவா? இப்படி வேணா வச்சுக்கிருவோம். ஏன்னா நீ அப்படித்தானே வச்சிருக்கிற. பூரா என்னதான் வாங்கி அனுபவிச்சாலும் அம்புட்டு மோரக்கட்டைக்கு 2 பேராம். 2 பேர் கணக்குல அடங்காத, அது வேற கணக்கு. ஓகேவா? இம்புட்டி வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு என் ஓலாவ என் பாலாவை நீ சொல்லவே கூடாது, என் புருஷனை நீ சொல்லவே கூடாது. நீ அப்படி சொன்னேன்னா சூனாவை தூக்கி நீ வாயில வச்சுக்கணும். அவன் சூனாவை தூக்கி உன்னால வாயில வைக்காம இருக்க முடியாதா? உங்கட்டுக்கு கூட்டி விட்ட புருஷனா இவளை தொழிலுக்கு பலான தொழிலுக்கு அனுப்புனவனா? ரைட்டா? அந்த தொழிலுக்கு அனுப்புனவனையே இவ விட்டு கொடுக்காம இருக்கும்போது ஒரே இடத்துல கட்டி காத்த கணவனை நான் விட்டு கொடுப்பனா? அப்படித்தான் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா தருதல் அதுக்கு வாய் சரியில்லை. நீ பாப்பையா, நீ அதை பண்ணுவியா? ஏண்டா டே, இதுக்கு முன்னாடியெல்லாம் உன்னை எத்தனை பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன், எத்தனை நோயிலிருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன். எதையும் நான் வெளிக்காட்டிக்கல. கட்டின பொண்டாட்டி இதெல்லாம் சொல்லவே மாட்டா. இந்த காசுக்கு வந்தவ கணக்கு போட்டு இன்ச்சா சொல்லுவா. சரி நீ சொல்கிறையே ஓர் உயிர் ஈர் உயிருண்டு அவளை சொல்லேன். எனக்கு பணமே வேணாச்சுக்கா, என் பணத்தில் உன்னை நான் காப்பாற்றுறேன் நல்லபடியா. ஏன்னா இப்போ கணவன் மனைவியாக நம்ம 2 பேர் வாழ்ந்தப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. எல்லா ஏதோ கோழிக்கடை வச்சிங்க, சீட்டு கவர் வச்சிங்க, எல்லாத்துலேயும் நஷ்டங்கும் போது கட்டின பொண்டாட்டி கழுத்தில் உள்ள நகையை பூரா ஒவ்வொன்றா அவங்க அப்பாவுக்கு முடியலை அம்மாவுக்கு முடியலைங்கும் போது கழட்டி கொடுத்தேன். ரைட்டா? பிரசவ நேரத்தில் கூட உங்களுக்கு கையில் பைசா இல்லைன்னா அதுக்கு ஒரு பொருளை கழட்டி கொடுத்தேன். இதுதான் கட்டின பொண்டாட்டி ஒரு குடும்பம் நடத்துகிறவங்க பண்ணுற வேலை. இவ எப்படி தெரியுமா? இவ என்ன பண்ணுவா உனக்கு நீ நினைக்கிற? எங்க சொல்ல நான் உனக்கு கடைசி காலம் வரைக்கும் என் கழுத்து செயினை கையில் உள்ள மோதிரம் ஒவ்வொன்றா போட்டிருக்கா பாரு, வேசி போடுறது மாதிரி வரிசையா போட்டு நான் தகன்னு டெய்லி சொக்க வைக்கும் சொல்லரி. இந்த சொறி கையில் மின்னுது வாருண்டு அப்படி அதை பூரா கலட்டி நான் கடைசி நான் உனக்கு படத்துக்காக வாங்கியிருக்கேன் சிக்கா அப்படின்றவ எதுக்கு வாரம் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு பச்சை பிள்ளையில வச்சுக்கிட்டு திரிகிறா? ஏதோ வாங்கி கொடுக்கட்டும். நீ ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? அப்போ காசுக்காக வந்திருக்கேன்னு ஒத்துக்கோ. எனக்கு காசு தான் மெயின். இவன் இந்த கிழவனை நான் விடாமல் வச்சிருக்கிறதுக்கு, இந்த கிழட்டு சிரிக்கி விடாமல் வச்சிருக்கேன்னா அதுதான் காரணம்னு ஒத்துக்கோ. அதை விட்டு பாசம், நான் பாசத்துக்காக இருக்கிறோம், நான் பணத்துக்காகவா இருக்கிறேன் சிக்கா அப்படின்னா அது ஒரு பும்பும் மாடி மாதிரி மண்டை ஆட்டும். என்ன சிக்கு பாய் நைட்டு ஒத்தடம் கொடுத்தாளா? யார் அவளா? கொடுப்பாளா? சும்மா தருவானா காசு? நீ மாதம் ஒரு 3 லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கல, அதில் கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூட அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வாடா போடா வெண்ண அதை கூட்டி விட்டுட்டு வந்திருக்க. குடும்பமே கூட்டி விட்டுட்டு உக்காந்துருக்குது. அவள் ஆத்தாகாரி முதற்கண்டு ஆத்தாகாரி அன்னைங்காரன் வாடகை அப்பாட்டன்கள் 4 பேரும் கூட்டி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க.
இதில் வாரம் வாரம் கஸ்டமர்களை வேற போய் பார்த்து காசை கொண்டுட்டு வந்துச்சு. நீ என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு அவசாரி பேசுகிற? ஓ முகரக்கட்டைக்கெல்லாம் இம்புட்டு வேணுங்கும் போது உன்னைய மாதிரி நான் தப்பான பிள்ளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் இதுக்கு மேலே, ஏன்னா ஓ முகரக்கட்டைக்கு இவ்வளோ கிடச்சி நீ ஒரு இடத்துல இப்படி உட்காரும்போது ஏண்டி உனக்கு மனசாட்சி இல்லையா? அடி நெஞ்சில்லாத முண்டை, நெஞ்சில்லாத முண்டை, நெஞ்சுதே இல்லைன்னா உள்ளக்க மனசுமா இல்லாமல் போயிடும். இவ்வளோ ஊர்பேட்டையெல்லாம் படுத்துட்டு வந்து ஒரு 1/2 கிராம் கூட வாங்க முடியல. நமக்கு ஏசி காருதே, மெத்ததே, குஷன் மெத்ததே, வீடு 10 லட்சத்துக்கு ஒத்திதே, அங்கிட்டு ஒரு 5 சென்ட் இடந்தே, 50 பவுன் நகதே, மாதம் 3 லட்சந்தே, இம்புட்டும் வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. வேற எவனுக்கு அவுசாரியா போனால் கூட இம்புட்டும் கிடச்சிருக்காதே. ஒருத்தையும் கொடுக்குறானே, அதையும் அவள் கொடுக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாளே. அவளுக்கு ஏதோ செய்யட்டும், கண்டும் காணாமல் இருப்போம் இல்லாம தேனா. நான் சொல்ல வேண்டியதில்ல, நீ சொல்ற பத்தியா? இப்ப இனிமே தான் உனக்கு ஆப்பு வைப்பேன். வெயிட் பண்ணுங்க. உங்களையெல்லாம் அனுபவிக்க விட மாட்டேன். அதே மாதிரி நான் டைவர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்காம இருந்தே நீ அவங்க கூட வாழக்கூடாது. நான் அந்த மாதிரி பண்ண போறேன். நீ என்ன ஓ லாயரை பார்க்குறது? எங்களுக்கு லாயர் இருக்காங்க, ஓகேவா? நான் சரி வேணாம் போனா போதும். அது எப்படிராச்சுக்கு பாய்? அவள் கூட ஊர் சுற்றும் போதெல்லாம் உனக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்குது. அது எப்படி வீட்டுக்கு வந்தவொடனே அது என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாலே உனக்கு ஏதாவது செய்வீங்க பாரு. நீ எல்லாம் நன்றியற்ற பன்றி. நீ செய்வியான்னு கேட்குறியே. ஒரு 2 நாளைக்கு செய்வ, 3ஆம் நாள் செய்ய மாட்டேன்னா இரணி ஆப்ரேஷன் பண்ணி கிடந்த பத்தியா? அப்போ எத்தனை 10 நாளாக ஆஸ்பத்திரியில் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் அத்தாவுக்கு வந்து இந்த பக்கவாதம் வந்து கிடந்தப்போ 1 மாதமாக கிடந்தார்ல ஹாஸ்பிட்டலில். சாப்பாடு ஆக்கி கொடுத்து இங்கேக்கு அங்கேயும் அலைஞ்சது யார்? நானா இல்லை உன் கூத்தியாவா? அது எப்படா நோகாமல் நான் கஷ்டப்படுறது பூரா உங்ககிட்ட இருந்துட்டேன். நீ என்னடா இலவுக போய் கூத்தியாளோட அச்சால் கூச்சால் பண்ணிக்கிட்டு இருக்க? இதேது நான் ஒன்று பண்ணினேன்னா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? சுவேல்ன்ற கேரக்டர் இப்போ தானே வந்தார். அவர் சொல்கிறதுனால தான் இவர் ராசா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. இல்லைன்னா கிழிச்சிருவேன். இம்புட்டுனால 6 வருஷமாக என்ன கிழிச்சன்னு தெரியலை. வெயிட் பண்ணு, உனக்கு சிறப்பாக கவனிப்போம். யாரை கவனிக்கணும்னு இல்லைச்சிக்கா, உன்னையே கவனிப்பேன். ஏன்னா ஒரு பொட்டை தேனை, பச்சை தேனை, பல வெறுட்ட படுத்துட்டு வந்தவளை அவள் என்ன கேள்வி கேட்குறா? உன் மண்டையை கழுவிக்கிட்டு கேட்குறா. என் புருஷன் பாடாவை பேசுகிறக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்கும் போது அவள் வாழ்க்கை ஆட்டையை போட்ட என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற உனக்கு ரைட்ஸ் இல்லடி. அவள் இதை எடுத்து வாயில் வைக்கிட்டு நீ கேட்குறக்கு உனக்கு துப்பு இருக்கா? நீ என்ன நினச்சிக்கிட்டு நீ இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க? இதில் ஒன்று இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன். என்னை உங்கள் அம்மா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்குது, அது இதெல்லாம் சொல்லக்கூடாது, ரைட்டா? சொல்லவே கூடாது. நீ இனிமேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என்ன, நீ அப்படியே கிடந்துடணும். அதே மாதிரியே நான் இதை சொல்லிட்டேன்றதுனால கருப்பி முண்டை அவனை ஆட்டி படைப்போன ஆட்டியும் படைக்கக்கூடாது. அவனுக்கு எல்லா ஓனே ஒரு குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றான். என்னடி ஆகிட்டான்? அவனை நல்லபடியாக கண்கலங்காமல் வாடா போடா இதெல்லாம் பேசாமல் ஏதோ பஸ் ஸ்டாண்டு கிராக்கியை பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. என்னடி பஸ் ஸ்டாண்டு கிராக்கி? இப்படி ஊர் மேய்ஞ்ச நம்மளை உட்கார வச்சுருக்கானே, அப்போ அவன் பொண்டாட்டி எப்படி பார்த்துருப்பேன் அதெல்லாம் உனக்கு தெரியுது. ஆனாலும் ஆதங்கம் அலற கிடந்து அது சரி. நான் நினச்சேதான் நீ அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நான் இல்லை கொடுக்கலன்னு வச்சுக்க, நீ அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா சிக்கா பைக்கு நான் அவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருவேன். கொடுக்குன்னு நினச்சி கொடுத்தேன்னா வேற எங்கேயும் போவேனா, இங்கேருந்தே கொடுப்பேன். கொடுக்குறதுலே உனக்கு டங்கு வர 1000. ஐயோ ஏண்டா அவளை தொட்டாண்டு? ஏண்டி ஒரு வேசி என்னை தொட்டவன் கெட்டேன். நான் தேளு, நீங்க எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கணும். நான் கொத்துனேன்னாடி ஏண்டி ஒரு வேசி இம்புட்டு கேள்வி கேட்கும்போது அப்போ நாங்களாம் இம்புட்டு பேர் சேர்ந்து என்ன திருடி? ஏன்னா நீதே திருட்டு முண்டை. அடுத்த புருஷனை ஆட்டையை போட்டு அவுசாரி, அதனால நீ தான் திருட்டு முண்டை, நீ தான் திருடி. நான் தேளு, நான் உன்னை கொத்த போகிறேன் இனிமே. நீ அப்படியே பொத்திக்கிட்டு கடை. என்னடி அவுசாரி, புரியுதா? சொல்ல ஒவ்வொரு லைவ்லையும் சொல்ல மாட்டேங்கிற. நான் எனக்கு அவருக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். எது ஒன்றாலும் கடைசி காலம் வரைக்கும் நான் அவரை கட்டி காக்குறேன். அன்னைக்கு கூட பேசுகிறா ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஏன் உனக்கு பார்க்க மாட்டேனா? இப்படித்தானே நீ வளருவ? சொல்லு, ஸ்ட்ராங்காக சொல்லு. இனிமேல் பாலான்ற புருஷன்ற ஒரு கேரக்டரில் நான் சொல்லவே மாட்டேன். அங்கே புருஷன்றது இல்லை பாவத்தை, இல்லைன்னா இப்படி வாழை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா? இந்த பொண்டாட்டிங்கிறது அந்த நமக்கு துடிக்கிறது, புருஷங்கிறது அங்கே துடிக்கிறது. இந்த ஒரு துடிப்பு எதுவுமே இல்லாமல் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கேன் பாரு. நீ நல்லவ, நீ உண்மையான பொண்டாட்டியாக இருந்தா என்னைய பார்த்து அவள் கேட்குறா, 2 உள்ளைக்கு அப்பேன் இவன் தானான்னு கேட்குறா, நீ வந்து சொல்லு பாலான்னு நீ கூப்பிட்டுருப்ப.
நீ என் பொண்டாட்டியே இல்லை, நீ அவன் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்கிறா, நீ வந்து வா. எங்கே உன்னால் முடியுதா? நீ நல்ல ஒரு ஆத்தா அப்போளுக்கு பிறந்தவளா இருந்தா நீ இதை நிரூபிக்கணும்னு நிறையா வாட்டி சவால் விட்டுருக்கேன். உன்னால் செய்ய முடியுதா? ஏன்னா சும்மா கட்டுவானா தாலி, போரை வரவேலாம் கட்டுவானா தாலி, உனக்கு யாருமே போடலையே வேலி. உன் மண்டையில் பெரிய மண்டை இருக்கு பத்தியா, பெரிய மண்டை, அதெல்லாம் காலி. அதில் முடியும் இல்லை மூளையும் இல்லை மூதேவி, மூத்திரச்சந்துக்காரி. நான் ஒன்று கேட்டுக்கோங்க மக்களே, சிக்குபாய் பேச்சை எதையுமே நம்பாதீங்க. அந்த ஆள் நடிப்பு அரக்கன், ரைட்டா? அந்த ஆள் கொடுக்குற தைரியத்தில் தான் இவன் இந்த ஆட்டை ஆடுறான், ரைட்டா? இப்போ கூட நான் பேசுகிறேன், ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் பண்ணுறேன், அந்த ஃபோனை இவன் சொல்கிறா, போய் வெளியே பேசிக்கோ, ஃபோனை கட் பண்ணுனே. சரிப்பா அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டியா? எப்படி இருக்கும் என் இதயம், எவ்வளோ வலிக்கும், என் இதயம் எவ்வளோ வலிக்கும். இதே இது அவர் அங்கே ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், உடனே எடுத்து சுமி கொஞ்சம் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் வர்றேன், அவ்வளோதான். எந்த ஆறுதலை எந்த பொண்ணு தேடுறா பார்த்தியா? இதுக்கு தான். அவன்கிட்டே வாங்கிக்கணும். இங்கே தானே இவன் தானே இருக்கிறியான், தாலி கட்டினே இவன் தானே. ஏன் நீ எல்லாம் யார்கிட்டையுமே பேசுறதே இல்லையா இப்போ வரைக்கும்? ரகசிய பொண்டாட்டி குஞ்சுட்ட, ரகசிய வாப்பாட்டி குஞ்சுட்ட, எல்லாமே சகலமா அவதானாம்ல. ஆமா, ரூம் போட்டு கூட்டி விடுற ஆயா அவதானே முதல்ல. எங்க இப்போ கத்து, ஐயா என் பொண்டாட்டியை சொல்லிவிட்டான்னு கத்துடி சூப்பி சுப்பண்ணா. சூப்பி சுப்பண்ணா கத்துனே. இனிமே கத்து. இனிமே நீங்க எப்படி வாழ்றீங்க நான் பார்க்குறேன். நான் சரி வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு ஸ்டெடியாக பண்ணிக்கிட்டு நேராக வர்றேன். ஸ்டேஷனுக்குலாம் வரல, உன் வீட்டுக்கு வர்றேன். நீ என்னன்னு கேஸு போடுவேன்னு நான் பார்க்குறேன். நான் அங்கேயே உட்காந்து மக்கள் முன்னாடி வீடியோ போடுறேன். நீ என்ன பிடுங்குறேன்னு நான் பார்க்குறேன். யாரு கூடயும் வரமாட்டேன், நானே வர்றேன், வீடியோ போடுறேன், உட்காந்துருக்கேன். நான் அடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். நீ வா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். என் புருஷனை கூப்பிட வந்திருக்கேன்றீங்க. அவன் இனிமே நிஜத்துக்கும் உனக்காகவே இருக்கிறவனா இருந்தா நான் பொண்டாட்டின்றது கேரக்டரே வரக்கூடாது. டைவர்ஸை கொடுக்க சொல்லிடு. நீ தான் கடைசி வரைக்கும் கட்டி காக்கணும். டைவர்ஸை கொடுத்துட்டு வாங்கிட்டு அவரை நடுத்தரில் விட்டுட்டு போனால் உடனே நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு சிறப்பு சம்பவமே வைப்பான். ஆனால் ஆண்டே ஒரு எண்டு கார்டு போட்டுருமே உனக்கு வலுவாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காது, உனக்கு தெரியுமா? சீக்ரெட் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கே தெரியலையா? வந்திருக்கிறவங்களாம் சும்மா வரல, உனக்கெல்லாம் வேலை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன எந்த டச்சும் பண்ண முடியாது. வேண்டி வேச ஒவ்வொரு லைவ்லேயே உட்காந்து என் குடும்பத்தை தரமட்டமாக்கி அந்த நாய்க்கு தெரியலை பாரு. ஒன்றையும் தனிப்பட்டு தானே 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. உன் குடும்பத்தையும் பேசுகிறேன் கொஞ்சம், அது இன்னும் வீவர்ஸ் அல்லும். என்ன நானே பேசிக்கிட்டு இருந்தால் போர் அடிக்காது சொல்லுவாங்கள்ல. செந்தில் எவ்வளவு நாளைக்கு கவுண்டர் பண்ணிட்டே அடி வாங்குவார். ஒரு இதாக மாற்றி அமைப்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றி அமைங்க, பார்க்கலாம் வேடிக்கையை. எப்படி விமர்சனம் வருதுன்றதை நாமளும் பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க.